பொதுவாக கோகுலாஷ்டமி கொண்டாடுறவங்க ஆவணி மாதத்து தேய்பிறை அஷ்டமியை தான் கோகுலாஷ்டமியாக கொண்டாடுறது வழக்கம். ஸ்ரீ ஜெயந்தி கொண்டாடுறவங்க ஆவணி மாதத்தில் அந்த தேய்பிரையில் வர்ற ரோஹிணி நட்சத்திரத்தை தான் கணக்கெடுத்துக்குவாங்க. அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஆவணி மாதத்து தேய்பிரை அஷ்டமியும் ரோஹிணி நட்சத்திரமும் சேர்ந்து செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி தான் வருகிறது. அன்றைக்கு தான் கோகுலாஷ்டமி கொண்டாடுறது அப்படிங்கிறது வழக்கம். கோகுலாஷ்டமி அஷ்டமியை கணக்கு வச்சு கொண்டாடுறீங்க அப்படின்னாலும் ரோஹிணியை கணக்கு வச்சு கொண்டாடுறீங்க அப்படின்னாலுமே செப்டம்பர் 14ஆம் தேதி காலையில் 9:15க்கு மேலே 1:17 வரைக்குமே இந்த அஷ்டமியும் ரோஹிணியும் சேர்ந்து இருக்குது. அதனால் கோகுலாஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடு பண்ணுறவங்க அந்த நேரத்தில் வழிபாடு பண்ணிக்கலாம். இல்லை நாங்கள் அஷ்டமியை தான் கணக்காக வச்சு வழிபாடு பண்ணுவோம் அப்படின்னா அன்றைக்கு முழுக்கவுமே அஷ்டமி இருக்குது. அதனால் மாலை நேரத்துலையும் கோகுலாஷ்டமி வழிபாடு செய்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே சிறந்தது. மாலை நேரம் அப்படிங்கிறதுனால மாலை 6 மணிக்கு மேலே இரவு நேர வழிபாடு மேற்கொள்வது தான் மிக பல பேரினுடைய வழக்கம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கிருஷ்ணர் நள்ளிரவில் பிறந்ததுனால மாலை நேரத்து வழிபாடு தான் நிறைய பேர் செய்வாங்க. அதனால் செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி முழுக்கவுமே அஷ்டமி இருக்கிறதுனால மாலை நேர வழிபாடு மிக மிக சிறந்தது. ரோஹிணி நட்சத்திரத்தை அடிப்படையாக வச்சு கொண்டாடுறீங்க அப்படின்னா ரோஹிணியும் அஷ்டமியும் சேர்ந்தே இருக்கிற செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி 9:15க்கு மேலே 1:17க்கு உள்ள நீங்கள் கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடிக்கலாம். அவருக்கு ரொம்ப பிடிச்ச பலகாரங்கள் லட்டு, முறுக்கு, அதிரசம், சீடை இதெல்லாம் வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணி அவரை கூப்பிடலாம். வெண்ணெய் போல உருகி உங்களுடைய தீய எண்ணங்களெல்லாம் அந்த வெண்ணெய் போல உருகணும்னு மனசார வேண்டிக்கிட்டு கிருஷ்ணனுடைய பாதங்களை, அந்த மலர் பாதங்களை சரணாகதி அடைங்க. கிருஷ்ண பகவான் நீங்கள் வேண்டியதை அனைத்தையும் உங்களுக்கு கொடுப்பார் அப்படிங்கிறதுல சந்தேகமே வேண்டாம். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே.